ஒருத்தருக்கு மட்டும் தான் வாய்ஸ் கேட்குதா? ஓகே ஃபைன், எல்லோரும் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4 days ஆஃப் பூட் கேம்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு ஹார்ட்ஃபுல்லான ஒரு தேங்க்ஸ். ஓகே. ஸோ ஏன்னா அந்த பூட் கேம்ப்பு நீங்கள் எப்படி கற்றுப்பீங்க, என்ன பேக்ரவுண்ட்ஸ், என்ன ஸ்கில்ஸ் எதுவுமே வந்துட்டு தெரியாது. பட் நம்மளாலையும் கற்றுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியில் தான் எல்லாருமே ஜாயின் பண்ணிப்பீங்க, ரைட்? ரைட், தம்ஸ் அப் பண்ணலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக கற்றுக்க முடியும் இஃப் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கான எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த விஷயமா இருக்கட்டும், உங்களால் பண்ண முடியலை அப்படின்னா அந்த விஷயம் அந்த இடத்துல உங்களுக்கு நடத்த தெரியலன்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஜி மாற்றணும். ஸோ வேறு டூல்ஸை மாற்றணும். இந்த இடத்துல பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இதுதான், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து போகலாம். ஓகே. Day 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டியோட மைண்ட் செட்டு அண்ட் தென் நெட்வொர்க்கோடைய ஃபவுண்டேஷன்ஸ், ஓகேவா? ஸோ நான் விமல், ஃபவுண்டர் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் EV சைபர் அகாடமி. ஸோ அப்சல்யூட்லி நீங்கள் நான் ஐடிலியாக இருந்தால் இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஷராக இருக்கட்டும், கெரியரை ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இஃப் இந்த பூட் கேம்ப் நீங்கள் கம்ப்ளீட்லி அட்டன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுங்கள், ஒரு ஐடியா கிளியராக உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாருக்கெல்லாம் இங்கே சீரியஸாக நான் கெரியர் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஜஸ்ட் இந்த பூட் கேம்ப் தான் அட்டன் பண்ண வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? யாரெல்லாம் சீரியஸாக நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ சீரியஸாக நான் வந்துட்டு அடுத்தடுத்து நான் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு, சூப்பர். ஸோ இதே ஒரு க்ரேஸோடு இருங்க, ஓகே? ஸோ வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கேட்கும்போது மட்டும் 1 செகண்ட். ஸோ நான் கேட்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும், ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெல்கம் டு அவர் EV சைபர் அகாடமி, ஓகேவா? ஸோ நம்மளுடைய 1 hour செஷன் 4 நாளைக்கு நடக்க போகுது, கரெக்டாக? 100% 0 பிகினர்ஸ்க்காக மட்டுமே க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு செஷன் தான் இந்த செஷனாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற 4 days ஆஃப் செஷனாக இருக்கட்டும், ஓகே? அதே மாதிரி கம்ப்ளீட் லீகல் அண்டு சேஃபான ஐசோலேட்டட் விர்ச்சுவல் லேப்ஸில் தான் நீங்கள் ட்ரெயின் ஆக போகிறீங்க. எக்ஸ்டர்னலாக ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் போய் ஹேக் பண்ண முடியுமா? எக்ஸ்டர்னலாக ஒரு நெட்வொர்க் நீங்கள் ஹேக் பண்ணி பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸ்டர்னலாக ஒரு நெட்வொர்க் இருக்குது, நீங்கள் அதை பண்ணி பார்க்க முடியுமா? அதை ஹேக் பண்ணி பார்க்க முடியுமா? சிம்பிளாக கேட்குறேன், முடியாது. ஸோ 100% லீகலாக சேஃபாக நானே ஒரு நெட்வொர்க்கு கொடுப்பேன், அந்த நெட்வொர்க்கை நீங்கள் சேஃபாக ஹேக் பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது தான் அந்த லேர்னிங்கோடைய கன்சிஸ்டன்சி அண்ட் பொட்டென்ஷியல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு லிமிட்டேஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுடைய லேர்னிங், ஓகேவா? அதுதான் இன்னும் க்யூரியாசிட்டி அதிகமாகும். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நெட்வொர்க் ஹேக்கிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டினா என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம். கமான். சேஃபா இருக்கிறதுக்கு டைம் எடுத்த பிறகு நெட்வொர்க்ல எப்படி சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனாக வச்சுக்கலாம், சொல்கிறேன் ஃபைனலாக. ஸோ அடுத்து ராமச்சந்திரன். ஸோ வாட் இஸ் மீன் பை சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு நினைக்கிறீங்க? ஓகே, அதர்ஸ் வேறு யாருக்கும் ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் டைப் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த செஷனை ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு ஏர்பட்ஸ் போட்டு இல்லை ஒரு ஹெட்செட் போட்டு ப்ராப்பராக உட்காந்து லிசன் பண்ணுங்கள். கிளியர் மைண்ட் செட்டோட அடுத்தடுத்த செஷன் அட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த பூட் கேம்பில் நீங்கள் 100% அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும், ஓகே? ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா, டிஜிட்டல் வைஸில் நம்மலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் பேமெண்ட் பண்ணுறப்ப கையில் கொடுத்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டு மாறிடுச்சு, கரெக்டாக? ஸோ அப்போ டிஜிட்டல் வேர்ல்டுன்றது க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஏதாவது டிஜிட்டல் வைஸில் ஏதாவது டவுன் ஆகிட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஜாப்ஸ் மட்டும்தான் டவுன் ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக இல்லையா? ஐடி செக்டரில் லைக் இந்த ஏஐலாம் வந்துருச்சு, அதனால் ஜாப்ஸ் மட்டும்தான் வந்துட்டு டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ ஹியர் இட் இஸ் த டிஜிட்டல். இந்த டிஜிட்டல் வந்துட்டு க்ரோ ஆகிட்டே தான் போகுது. இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு லைக் டவுன்ஃபாலும் இல்லாமல் நல்லா பொறுமையாக ஸ்மூத்தாக க்ரோ ஆகிட்டே போகுது. பட் நம்ம எல்லாருமே இந்த லெவலில் இருந்தோம் அப்படின்னா, சேம் ஆஸ் நம்ம நார்மல் லெவலில் இருந்தோம்,
ஒரு சைபர் செக்யூரிட்டி பர்சன் என்ன பண்ணுவாங்க, அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் தெரியாமல் நீங்கள் இந்த லெவலுக்கு அப்டேட்டட் ஆக முடியுமா, அட்டைன் ஆக முடியுமா? நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜி கற்றுப்பீங்களா இல்லை அப்டேட் ஆகிறதுக்கு பார்ப்பீங்களா? நிறைய கொஷின்ஸ் இருக்குல்ல, எல்லா குழப்பத்துக்குமே இங்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, டிஜிட்டல் வேர்ல்டுன்றது க்ரோ ஆகிட்டே தான் போகும். இன்னும் வரைக்குமே எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லா சைபர் செக்யூரிட்டி ரீசர்ச்சர்ஸுமே, ஓகே நான் வச்சுக்கோங்க, சைபர் செக்யூரிட்டி ரீசர்ச் எல்லாருமே இன்னும் வரைக்கும் லேர்னர்ஸ் தான். லேர்னர்ஸ்னால் என்ன? படிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் வரைக்கும் எதை பற்றி படிக்கிறாங்க? இப்போ வந்துட்டு ஒரு கிளாடு இருக்குல்ல, கிளாடு ஏஐ தெரியும்ல எல்லாருக்கும். ஒரு நிமிஷம். கிளாடு ஏஐ தெரியும்ல. ஓகே, இப்போ கிளாடு வராததுக்கு முன்னாடி, ஓகே அசியூம் இது வந்துட்டு கிளாடுன்னு வச்சுப்போமே சிம்பிளா. ஓகே, அசியூம் இது வந்துட்டு ஒரு கிளாடு ஏஐ. இந்த கிளாடு ஏஐ வந்துட்டு டெக்னிக்கல் டெவலப்பர்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது யார்? டெவலப்மெண்ட் டீம். கிளாடு ஹேக் ஆச்சுன்னா யார் பாதுகாக்கணும்? சைபர் செக்யூரிட்டி ரீசர்ச்சர். கிளாடை பற்றி தெரியாமல் இந்த ரீசர்ச்சர், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கிளாடை செக்யூர் பண்ண முடியுமா? லைக் இந்த ஏஐ பண்ண முடியுமா? ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏஐ எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியுமோ தவிர்த்து கிளாட் ஏஐ எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கு என்னென்ன இன்டர்னல் சிஸ்டம் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் ஒரு அனலிஸ்ட் அதை செக்யூர் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? புரியுதில்ல கான்செப்ட்? புரியுதில்ல? இதுதான் எல்லா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸுமே லேர்னர்ஸ் தான். என்னடா நமக்கு இன்னும் எதுவுமே தெரியலை அப்படின்லாம் புலம்பாமல் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக நம்மளுடைய ஹேக்கிங் பூட் கேம்பை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டன் பண்ணி முடிங்க. ஓகேவா? இப்போ இங்கே இருக்க அந்த டிஜிட்டலில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்டர் ஆகுறீங்க. ஓகேவா? போகலாமா? ஃபைனலாக ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஹேக்கர் வேறு, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வேறு. இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஹேக்கர்ஸ்ன்றது இப்போது அஸ்யூம் ஒரு 3 டைப் வச்சுக்கலாம். ஓகேவா? 3 டைப் வச்சுக்கலாம். ஒன்று வந்துட்டு ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஓகேவா? ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். செகண்ட் வந்துட்டு black hat hackers. And then third வந்துட்டு இன்னொன்று வச்சுக்கலாம். ஹியர் என்ன அப்படின்னா grey hat hackers. ஓகேவா? grey hat hackers. யா சூப்பர் ப்ரோ. அதே தான். இங்கே வந்துட்டு ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட், கிரே ஹேட். ஹேக்கர்ஸ்னா முதல்ல யாரு? இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஹேக்கிங்னா என்ன. எல்லாருக்குமே தெரியும் என்ன ஹேக்கிங்னா என்ன. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க பார்க்கலாம். ஹேக்கிங்னா என்ன? who are interested to learn. ஓகே, கெய்னிங் அன்ஆத்தரைஸ்ட். அவங்க இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாம அவங்க ரெண்டு டேட்டா வந்து எடுக்கிறது. கரெக்ட். ஓகே, அடுத்து வேற யாருக்கும் ஏதோ ஒப்பீனியன் இருக்கா? ஒப்பீனியன் இருந்தால் தாராளமாக ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேக்கிங் அப்படின்னா என்ன, ஹேக்கர் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ஹேக்கர் அப்படின்னா அவனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைபர் செக்யூரிட்டி பர்சனுக்கு நெட்வொர்க் மூலமாக அவங்க டேட்டா, பர்சனல் டீடைல்ஸ் எடுக்கிறது. ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனாக வச்சுக்கலாம் இதெல்லாம். பட் ஆனால் எக்ஸாக்டான ஆன்சர் இது கிடையாது. ஹேக்கிங்னா என்ன அப்படின்னா, assume here one system. இந்த சிஸ்டம் ஒரு மொபைல் நெட்வொர்க்ல ஹாட்ஸ்பாட் மூலியமா தானே கனெக்ட் ஆயிருக்கும். ஆகிருக்குமா இருக்காதா? வைஃபை கனெக்ட் ஆகணும்ல, ஒரு ஹாட்ஸ்பாட் வேணும் தானே, ரவுட்டர் வேணும் தானே. அப்ப இந்த சிஸ்டம்க்கு ரவுட்டர் யாரு? இந்த சிஸ்டம்க்கு யார் நெட்வொர்க் ரவுட்டிங் பண்றாங்க? மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இந்த சிஸ்டம்க்கு யார் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்றாங்க? ஹியர் மொபைல். புரியுதுல கான்செப்ட்? மொபைல் தான் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மொபைல் இல்லாம
இந்த சிஸ்டமே என்ன லேண்ட் கனெக்ட் பண்ண முடியும் தான், பட் லேண்ட்லாம் நான் இப்போ எடுக்கல, வெறும் வைஃபை நான் கேட்குறேன். அப்போது இந்த மொபைல் இல்லை அப்படின்னா என்ன நடக்காது, இன்டர்நெட் வந்து இதில் ஒர்க் ஆகாது. இந்த சிஸ்டமில் ப்ரௌசிங் பண்ண முடியாது, யூடியூப் பார்க்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது. கரெக்டாக இல்லையா? லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறோம்ல, அதுதான். ஸோ நார்மலி ஒரு நெட்வொர்க்கை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு ஹேக்கர் நான் என்ன தெரியுமா பண்ணுவோம், அவனோட வேலை என்ன தெரியுமா எக்ஸாக்டாக, இந்த சேம் மொபைல் கூட தான் கனெக்ட் ஆகிருப்பான், அவனும் ஒரு சிஸ்டம் தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, சிஸ்டம் நம்பர் 1 சிஸ்டம் நம்பர் 2ன்ற மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் பொதுவாக யார் இருக்கா, இந்த ரவுட்டர் இருக்காங்க. ரவுட்டர் ஐ மீன் நம்ம மொபைல். ரவுட்டர்னா நீங்கள் நினைக்கலாம் அந்த ஒயிட் கலர் இருந்தால் அதுதான் ரூட்டரா, அதெல்லாம் கிடையாது. நம்ம மொபைல் எது நமக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுதோ அதுதான் நமக்கான ரவுட்டர். ஓகே, அஸ்யூம் இந்த மொபைல் ஒரு ரவுட்டர். சிஸ்டம் 2லேருந்து சிஸ்டம் 1 அழகாக ரீச் பண்ண முடியும். ரீச் மீன்ஸ் அதாவது நெட்வொர்க் மூலியமாக நம்ம ரீச் பண்ணிக்க முடியும் த்ரூ த ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ரீச் பண்ணிக்க முடியும் சிஸ்டம் 1. ஸோ இப்போ இந்த நம்பர் 2 சிஸ்டம் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 சிஸ்டம் என்ன பண்ண ட்ரை பண்ணுவீங்க, ஒரு ஹேக்கர் வேலை சொல்லுங்கள். ஸோ நம்பர் 2 சிஸ்டமாக நீங்கள் இருக்கீங்க, நம்பர் 1 சிஸ்டமாக நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணுவீங்க ஆக்சுவலி? லைக் நான் டெக்னிக்கலாக கேட்கல, நீங்கள் என்னதான் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, ஜஸ்ட் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே. முதல்ல வந்து ஹேக்கிங் பண்ணுங்க சார். பேசிக்கா முதல்ல வைஃபை உள்ள கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அது தெரிஞ்சாதான் நம்ம நல்லா முதல்ல நெட்வொர்க் வந்து ஹேக்கிங் பண்ணுது. அப்பதான் நம்ம அதுக்குள்ள டேட்டா. கரெக்டு, சூப்பர் 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 சூப்பர், அதே தான்ப்பா, சூப்பர். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, அதில் இருக்கிற பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்க. ஓகே ஷுவர், அதுவுமே கூட பண்ணலாமே. ஓகே சூப்பர் தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஹேக்கிங், பட் எக்ஸாக்ட்லி அதுவும் கிடையாது. நீங்கள் சொன்ன அந்த பாஸ்வேர்ட் எடுக்கிறது அதுவும் கிடையாது. ஹேக்கிங்னா பட் ரியல் டைம் ஹேக்கிங்னா என்னென்னா இந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டமை ஃபுல் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. இந்த சிஸ்டமோடைய டேட்டா, இந்த சிஸ்டம்குள்ளே இருக்க ஃபைல்ஸு, இந்த சிஸ்டம் ஃபுல் டேக் ஓவர் எடுக்கணும். இதுதான் ரியல் ஹேக்கிங். ஜஸ்ட் நாட் நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணுறது. ஒரு டூல் இருக்குது, அந்த டூல் என்ன பண்ணும், ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணி கொடுக்குமா, மிஞ்சி போனால். இல்லை இந்த டூல் யூஸ் பண்ணால் டேரெக்டாக ஹேக் ஆயிரும் அப்படின்னு ஏதாவது டூல் இருக்கா சொல்லுங்கள், நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் சொல்கிறேன், ரிவ்யூ கொடுக்குறேன், அப்படி ஏதாச்சும் இருக்கா? ஹேக் பண்ணுறதுக்கு ஏதாவது டூல் இருக்கா? இருக்குது. டைரக்ட் ஹேக்கிங்க்கு ஏதாவது டூல் இருக்கா? இல்லை. புரிஞ்சுதா? ஹேக்கிங் இன் த சென்ஸ் டைரக்டாக ஒரு சிஸ்டம் அட்டாக் பண்ணுற விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேக்கிங்னா ஒரு திருடன் தான். ஒரு திருடன் அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு திருடன் என்ன பண்ணுவான், எடுத்தோடனே அந்த வீட்டை பார்த்தோன்னே ஓகே இப்போது 61 நம்பர் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அதை போயிட்டு டேரெக்டாக லைக் ராபரி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு போவானா? அப்படி போனால் என்ன ஆவான், அந்த தீஃப் என்ன ஆவான்? ஸோ ஒரு பிளானிங் இல்லாமல் அந்த தீஃப் போனால் என்ன ஆவான், மாட்டிக்குவான். கரெக்ட். ஓகே, மைக் ஆன் பண்ணி அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் ஓகேவா, ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அவன் வந்துட்டு மாட்டிக்குவான். ஏன் மாட்டுறான், ஒரு கொஷின் வைங்க, ஏன் அவன் மாட்டுறான்? அதை பத்தி முழுமையான தெளிவு இல்லாதனால இருக்கு, அவனுக்கு பிளானே இல்லை. ஸோ ஸோ அதே தான். இப்போ இந்த சிஸ்டம் இருக்குது, ஐபி அட்ரஸ் நான் சும்மா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐபி அட்ரஸ் வச்சு மட்டும் என்னால் ஹேக் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த சிஸ்டம் நீங்கள் ஹேக் பண்ணிட முடியும்னு நம்புறீங்க? முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு அசியூம் ஒரு வீடு இருக்குது, ஓகேவா? ஸோ ஹேக்கர் வந்துட்டு வச்சுப்போமா? ஓகே, ஸோ அசியூம் இது வந்துட்டு ஒரு வீடு வந்துட்டு ஒரு குட் லிவிங் ஃபேமிலி வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க. ஸோ இங்கே லாக்கர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே சர்டைன் கேஷ் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹேக்கர் என்ன பண்ணுவோம், ஹேக்கர் மீன்ஸ் தீஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு பிளான் வந்துட்டு ஏதோ போட்டிருப்பான். ஓகேவா? அது எப்படி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோடனே இப்படி நிறையா நடந்து உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவானா என்ன? முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
அந்த வீட்டில் இருந்து எப்போ அவங்கெல்லாம் கிளம்புறாங்க, எப்போ இன் அவுட் ஆகுறாங்க அப்படின்றத அவன் நோட் பண்ணணும். ஸோ அந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குது, பக்கத்தில் ஏதாவது வீடு இருக்கா, ஸோ லைக் அவங்க ஏதாவது ஷவுட் பண்ணாங்க அப்படின்னா கேட்டுருமா, ஸோ என்னென்ன ஓப்பனிங் என்டரிங் டோர்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்காம ஒரு ஹேக்கர் ஒரு ஒரு தீஃப் வந்துட்டு போயிடுவானா? அப்படி போனால் அவன் ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ இப்போ இந்த இந்த கான்செப்ட் புரியுது இல்லை? ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஹேக்கிங் இன் த சென்ஸ் டேரெக்டாக நீங்கள் பண்ணிட முடியாது. சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் ஹேக்கிங்கிறது ரியல் டைமாக நடக்கும். யாருமே இந்த ரியாலிட்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்லேயும் எங்கேயும் கேட்டு கூட வந்திருப்பீங்க. ரியாலிட்டி இதுதான். ஒரு சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் ரியல் டைம் ஹேக்கிங். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நாட் ஸ்கேனிங். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சது இல்லை? ஓகே தானே? ஸோ நம்ம ரியல் டாபிக்ஸ்குள்ளே போகுமா? ஓகே. ஸோ நான் எங்கே ஆரம்பித்தேன்னா, ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட், க்ரே ஹேட். ஓகேவா? ஹேக்கர்னா இன்னொன்று ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சா உங்களுக்கு? இப்போ ஹேக்கர்னா யார், ஹேக்கிங்னா என்ன, யார் பண்ணுவாங்க? ஓகே. ஹேக்கிங்னா இல்லீகல் தான். ஓகேவா? இப்போது அந்த லீகலாக நம்ம பண்ண இல்லீகலாக வருமா எப்படின்றத நானும் சொல்லிடுறேன். ஓகே. இப்போது ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் இவங்க வந்துட்டு குட் ஹேக்கர்ஸ். யார்? குட் ஹேக்கர்ஸ். எப்படி இவங்க மட்டும் ஹேக்கரில் என்ன ஹேக்கர், குட் ஹேக்கர், பேட் ஹேக்கர்? ஒரு டவுட் இருக்குல்ல உங்களுக்கு? இருக்கா இல்லையா? இருக்குன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். ஹேக்கர்னு ஆயிடுச்சு, அவன் குட்டாக இருந்தானே பேடாக இருந்தானே கரெக்டாக தானே? ஸோ அப்படி கிடையாது. குட் ஹேக்கர்ஸ் ஐ மீன் இப்போது ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப்சைட்டை எக்ஸ்டர்னலாக ஒரு ஹேக்கர் வந்துட்டு ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட் ஹேக்கரை வைப்பேன், ஒரு குட் ஹேக்கரை ஹையர் பண்ணுவேன். தே ஆர் கால்டு ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ். எதுக்கு ஹையர் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எங்களுடைய வெப்சைட்லேயோ, எங்களுடைய அப்ளிகேஷன்லேயோ, எங்களுடைய நெட்ஒர்க்லேயோ, சிஸ்டம்லேயோ ஒரு பக்ஸ் மீன்ஸ் வீக்னஸ், எங்கள் சிஸ்டமில் ஏதாவது வீக்னஸ் இருக்கா, எங்கள் சிஸ்டமை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு நீ டெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒயிட் ஹேட்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ பிளாக் ஹேட்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா பிளாக் ஹேட்டை கொடுக்கலாம் தேவையில்லை, இவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எடுத்துப்பான். லைக் ஃபுல் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் எடுப்பான், என்னென்னமோ ஸ்கேன் பண்ணி பார்ப்பான், எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் நிறைய பண்ணி பார்ப்பாங்க பிளாக் ஹேட்டு. இவங்களுக்கு தேவை என்னென்னா டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது. இவங்களுக்கு என்ன தேவை? குட் செக்யூரிட்டி இன்னும் குட்டாக இருக்கா அப்படின்றதுக்காக ஹேக் பண்ணுவாங்க. வித் பெர்மிஷன் வாங்கிட்டு ஹேக் பண்ணுவாங்க அந்த வெப்சைட்டோட ஓனர்கிட்டையோ யார்கிட்டையோ. ஸோ அப்படி பெர்மிஷன் வாங்காமல் பண்ணால் பிளாக் ஹேட், தட் கால்ஸ் இல்லீகல். ஓகே, பிளாக் ஹேட் பண்ணால் இல்லீகல் தான். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கான்செப்டில் கிளியர் தானே? ஒயிட் ஹேட், பிளாக் ஹேட். ஒயிட் ஹேட் மீன்ஸ் குட், பிளாக் ஹேட்ஸ் மீன்ஸ் நாட் பேட் பட் இல்லீகல். புரிஞ்சுதா? ஓகே. க்ரே ஹேட்னா என்னடா இதெல்லாம் இத்தனை ஹேட்டு, க்ரீன் ஹேட்டு, ரெட் ஹேட்டு, இதெல்லாம் அவங்க அசியூம் பண்ணிக்கிற பேர் தான். யூஸ்வலி ரெண்டு தான் இருக்குது, ஒன்று அஃபென்ஸு, டிஃபென்ஸு. அது மாதிரி தான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக அஃபென்ஸ் பண்ணுவாங்க. இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபென்ஸ் தான் பண்ணுவானுங்க. பிளாக் ஹேட் இது ரெண்டு மட்டும்தான். க்ரே ஹேட்டு, க்ரீன் ஹேட் நிறையா இருக்கும். பட் க்ரே ஹேட்டுன்றது ஒரு மித்தாகவே வந்துட்டு வளர்த்துட்டாங்க. என்ன அப்படின்னா டிபெண்டிங் ஆன் மைண்ட் செட். லைக் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி க்ரே ஹேட் ஹேக்கர்ஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லைக் இவங்க தான் வந்துட்டு பேசிக்கான ஹேக்கர்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் தான் வந்துட்டு இப்போதைக்கு எப்படி சொல்கிறது, பூமிங்காக இருக்குது. 3 டைப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய முதல் டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நடந்தது கிளாஸ் கிடையாது, இதுக்கு மேலே நடக்க போகிறது தான் வந்துட்டு கிளாஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ we talk about systems. ஓகே, ஸோ thumbs up. ஸோ ஆல்ரெடி ரெடி? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஃபைன். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் வைஸில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மெயின் தேவை? ஒரு சிஸ்டம் தேவை. ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ், எப்படி ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது ஒரு சிஸ்டம். ஓகேவா? இந்த சிஸ்டம்க்கு என்னெல்லாம் இருக்கும் காம்பனன்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள். மைக் ஆன் பண்ணி நீங்களே தாராளமாக பேசலாம். நீங்களே சொல்லுங்கள் என்னெல்லாம் இருக்கும்.
ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகே, நான் கேட்குறது எக்ஸ்டர்னல் அந்த லெவல் வேணாம், அதுக்குள்ளே போக வேணாம், வெளியில் கேட்குறேன். லைக் கீபோர்டு இந்த மாதிரி. கீபோர்ட் நோ சிபியூ. சூப்பர். சிபியூ இருக்கும். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஏன்னா சிஸ்டம்னால என்னன்னு தெரியாமல் எப்படி ஒரு நெட்வொர்க்குள்ளே போக முடியும் கரெக்டாக. ஸோ அதனால தான் பேசிக்ஸ். ஹார்ட் டிஸ்க். ஓகே ஹார்ட் டிஸ்க்கு. ஓகே, அதாவது ஹெச்டிடின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ரேமு லைக் அங்கே சொன்ன மாதிரி ரோமு, ஸோ அதெல்லாமே வந்துட்டு இருக்குமா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டம் எங்கே சென்ட்ரலைஸ்ட் பண்ணும்? சிபியூவில். எல்லா கேபிளுமே சிபியூவில் மஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கும். மவுஸ், ஈவன் கீபோர்டு, ப்ளூடூத் கீபோர்டாக இருக்கட்டும், என்ன கீபோர்ட்னாலும் இருக்கட்டும், எல்லாமே சிபியூ கூட கனெக்ட் ஆகிருக்கும். சிபியூக்குள்ளே கனெக்ட் ஆகும் மீன்ஸ் சென்ட்ரலைஸ் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சிபியூக்குள்ளே மதர் போர்டுன்னு ஒன்று இருக்கும். இதை பற்றி நம்ம எல்எஃப்ஹெச்பி ப்ரோக்ராமில் டீப்பாக பார்ப்போம். ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக புரியாது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சிஸ்டமை நார்மலாக ஆன் பண்ண தெரியும், யூஸ் பண்ண தெரியும் தானே எல்லாருக்கும். ஸோ எவ்ரி ஒன் தம்ஸ் அப். இஃப் எனி ஒன் டோன்ட் நோ, தம்ஸ் டவுன். ஓகே, பேசிக்காக சிஸ்டமை ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், ஃபைல் மேனேஜர் போவீங்க, ப்ரௌசிங் யூஸ் பண்ணுவீங்க. சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் கிளியர். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு நார்மலாக ஒரு சிஸ்டம்னா என்ன அப்படின்னு. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ ஐபி அட்ரஸ். என்ன ப்ரோ? புரியல. ஹலோ ஹலோ, தெளிவாக கேட்க மாட்டேங்குது. லேக் ஆகுதா? ஆடியோ டிலே ஆகுதா இல்லை லைக் என்ன மாதிரி? ஓகே, எல்லாருக்கும் ப்ராப்பராக கேட்குதா? ஸோ எல்லாருக்குமே இதே இஷ்யூ தானா? ஓகே ஓகே ப்ரோ, உங்களுக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பாருங்கள். ஓகே 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 ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு ஐபி அட்ரஸ் விசஸ் மேக் அட்ரஸ். ஒரு சிஸ்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஐபி அட்ரஸ்னால் என்ன, மேக் அட்ரஸ்னால் என்ன? சி, ஐபி அட்ரஸ்ன்றது ஒரு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சிஸ்டம்க்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், லைக் போஸ்டல் அட்ரஸ் மாதிரி. ஸோ இப்போ போஸ்டல் அட்ரஸ் மீன்ஸ் ஐ மீன் இந்த சிஸ்டம்க்கு டெம்ப்ரவரியாக ஒரு அட்ரஸ், டெம்ப்ரவரி அட்ரஸ். யார் இந்த அட்ரஸை கூப்பிடுவா? இதெல்லாமே அட்வான்ஸ்டான கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? டெம்பரரி அட்ரஸ், அதுதான் ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வச்சு என்ன பண்ணலாம்? வெளியில் இருக்கிற சிஸ்டம்ஸ், வெளியில் இருக்கிற நெட்வொர்க், இதை இங்கெல்லாம் இருக்கும்ல, எங்கே இருக்கும்? கூகுள் சர்வர் இங்கே இருக்கும். இந்த கூகுள் சர்வருக்கு எப்படி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க? உங்கள் ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுமா போகாதா? சிஸ்டம்லேருந்து தான் போகும். பட் சிஸ்டம்லேருந்து என்ன, சிஸ்டம் நம்பர் 1 அப்படின்னா போகும் ரெக்வஸ்ட்டு? போகாது. ஐபி அட்ரஸை வச்சு தான் போகும். ஓகேவா? நம்ம ஐபி அட்ரஸ்ஸு எல்லாருக்குமே ஷோ ஆஃப் ஆகும். சேம் அந்த ஐபி அட்ரஸ் வச்சு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்றதையும் நீங்கள் எண்ட் ஆஃப் திஸ் பூட் கேம்ப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, நிறைய பேர் நிறையா உருட்டிகிட்டு இருப்பாங்க, என்னென்னா ஐபி அட்ரஸ் வச்சு எல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் கிடையாது. லைக் நார்மல் தான் எல்லாமே. ஸோ கிளியரான ஒரு ஹேக்கர் மைண்ட் செட்லேயும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பேசிக் ஹேக்கிங்லேயும் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஹோப் யூ ஃபுல் ட்ரைனிங் நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ், டெம்பரவரியான ஐபி அட்ரஸ். ஏன் டெம்பரவரின்னு சொல்கிறோம்? எப்போது இது வந்துட்டு டெம்பரரியாக அது மாறிட்டே இருக்கும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு மொபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மொபைல் பேர் என்ன? வி மொபைல் என்ன, அதாவது விமலோடைய மொபைலில் நான் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட்டும் ஹாட்ஸ்பாட்டும் வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹாட்ஸ்பாட் வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டேன், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன். என்ன பண்ணுவேன்? சிஸ்டமில் நான் கனெக்ட் பண்ணுவேன். கனெக்ட் பண்ண உடனேயுமே லைக் இந்த ஐபி அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது சம்திங் நியூமரிக்கல் இதில் இருக்கும், 127 லைக் அந்த மாதிரி, இல்லைனா 192.10. அப்படின்ற மாதிரி இருக்கும் ஐபி அட்ரஸ். ஓகேவா? லைக் ஒரு சின்ன சின்ன டிஜிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இப்போ வின்ற இந்த மொபைலு அந்த ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த மொபைல் தான் வந்துட்டு இந்த ஐபி அட்ரஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மொபைலை விட்டுட்டு
இப்போ எக்ஸாம்பிளுக்கு யார் எடுத்துக்கலாம்னா கவி எடுத்துக்கலாமே. ஸோ கவின் சம்திங் அவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க ஒரு மொபைல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க மொபைலு சேம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறாங்க, நெட்ஒர்க் அதாவது நெட் ஆன் பண்ணுறாங்க. இந்த மொபைலை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த பிசியிலேருந்து இந்த மொபைலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மொபைலில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். ஏன் சேஞ்ச் ஆகுது, ப்ரொவைடர் மாறுறாங்க. யார் ப்ரொவைடரு, விமல் அண்ட் தென் ஸோ கவி. ஸோ இவங்க வந்துட்டு 2 பேர் மாறுறாங்க. இவன் ஒருத்தன் கனெக்ட் பண்ணும்போது இவன் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பான், இவங்க க்ரியேட் பண்ணும்போது ஒரு நெட்வொர்க்கு இவங்க ஒரு தனி ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு சிஸ்டம்க்கு ஐபி அட்ரஸ். ஓகேவா. அண்ட் தென் மேக் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா. மேக் அட்ரஸ்னால் என்னென்னா அதுக்கு மாறவே மாறாது. இதெல்லாம் ஒய்ஃபை இருந்தால் தான் வந்துட்டு ஐபி அட்ரஸ் மாறும் இருக்கும் எல்லாம். ஓகே, மேக் அட்ரஸ் அப்படின்றது, ஓகே நல்லா அசியூம் பண்ணிக்கோங்க, மேக் அட்ரஸ் அப்படின்றது மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோலு. இது ஹார்ட்வேர் அட்ரஸ் மாதிரி. இந்த அட்ரஸ் வந்துட்டு மாறவே மாறாது, பெர்மனெண்ட்டாக இருக்கும் மேக் அட்ரஸ், மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ உங்கள் சிஸ்டமில் அதுக்கான கமாண்ட்ஸுமே சொல்கிறேன், எப்படி உங்கள் மேக் அட்ரஸ் பார்க்குறது, எப்படி உங்களுடைய ஐபி அட்ரஸ் பார்க்குறது அப்படின்றத. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக மேக் அட்ரஸ் தென் ஐபி அட்ரஸ். ஓகேவா, ஃபைன். இதில் கிளியர் தானே. எக்ஸாம்பிளுக்கு இது வந்துட்டு நார்மலான ஒரு லாஜிக்கல் லேயர். இங்கேயே போய் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க லாஜிக்கல் லேயர். லாஜிக் படி திங்க் பண்ணி பாருங்கள். இந்த நெட்வொர்க்கை இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒன்று பிரசிடென்ட் ஹோம்னு பக்கத்தில் இருக்க ஹோம் ரவுட்டரில் நான் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், ஐபி அட்ரஸ் மாறும். இது லாஜிக்கல் லேயர் ஐபி அட்ரஸ். மேக் அட்ரஸ்ன்றது ஃபிசிக்கல் லேயர் மாதிரி. லைக் நம்ம போர்ட்ஸ்லேயா இருக்கட்டும், நம்ம செட்டிங்ஸ்லேயா இருக்கட்டும், நம்ம சிஸ்டம்லேயே ஸ்டோர் ஆகிருக்கு மேக் அட்ரஸ் எல்லாமே. ஓகேவா. ஸோ இந்த மேக் அட்ரஸ்ன்றது ஃபிசிக்கல் லேயர். நான் டிஸ்கனெக்ட் பண்ணாலும் சரி, கனெக்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, மேக் அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ பெர்மனெண்ட்டான ஒரு நெட்வொர்க் கார்டு உள்ளே கொடுத்துருப்பாங்கல்ல, ஒய்ஃபை ரிசீவர் கார்டு ஒன்று இருக்கும்ல. சரி, உங்கள் சிஸ்டம்க்கு எல்லாருக்கும் ஒய்ஃபை ரிசீவர் இன்பில்டாக இருக்கா இல்லையா. உங்கள் லேப்டாப் இருக்குது, உங்கள் லேப்டாப்புக்குள்ளே என்ன இருக்கணும், ஒய்ஃபை ரிசீவர் இருக்கணும் இன்பில்டாக. பழைய லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒய்ஃபை ரிசீவர் இருக்காது. ஒய்ஃபை அதாவது ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்காது. என்ன இருக்கும், யூஎஸ்பி மூலியமாக தான் டேட்டா ஷேர் பண்ணிக்க முடியும், லேன் கனெக்ஷன் தான் போட்டுக்க முடியும். அப்போ அந்த ஒய்ஃபை ஒன்று வைக்கிறாங்கல்ல உள்ள இன்பில்டாக ஒன்று, அதுதான் ஒய்ஃபை கார்டு. அந்த கார்ட்லேயே வந்துடும் மேக் அட்ரஸ், ரிசீவர் கார்ட்லேயே வந்துடும் மேக் அட்ரஸ். புரிஞ்சுதா, கிளியராக. மேக் அட்ரஸ் அண்ட் தென் ஐபி அட்ரஸில் கிளியர் தானே. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு மேக் அண்ட் ஐபியில் கிளியர் ஆனவங்க மட்டும் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஸோ ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ என்னென்னா நம்மளுடைய லேப் செட்டப் வந்துட்டு பண்ணியே ஆகணும். ஸோ நார்மலாக உங்ககிட்ட எந்த சிஸ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ எல்லாருக்கிட்டையும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே இருக்குது. ஆப்வியஸ்லி எல்லாருக்கிட்டையும் அதே தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வேணும் நமக்கு. ஓகேவா. எங்கே நம்ம அட்டாக்கர், அதாவது அட்டாக்கர் மிஷின், அட்டாக்கர் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த மிஷின் வந்துட்டு தான் காலி லினக்ஸ். ஸோ செகண்ட் ஒன்று இருக்கும். செகண்ட் என்னென்னா டார்கெட் மிஷின். நம்மளே ஒரு மிஷினை வந்துட்டு உள்ளுக்குள்ளே இன்டகிரேட் பண்ணுவோம், அந்த மிஷினை நீங்கள் ஹேக் பண்ணுவீங்க. ஓகேவா. இது கிளியர் தானே. ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும். ஓகேவா. ஸோ அட்டாக்கர் மிஷின், காலி லினக்ஸு, டார்கெட் மிஷினை ஹேக் பண்ணுறதுக்கு எதை நம்ம இப்போ ஹேக் பண்ண போகிறோம்னா டார்கெட் மிஷினு தான். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு நெட்வொர்க்கை கம்ப்ளீட்லி காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது 100% இம்பாசிபிள்னு இல்லை, பாசிபிள். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ நம்மளே ஒரு மிஷினை செட்டப் பண்ணி அந்த மிஷினை நம்மக்கிட்டே இருந்து அந்த மிஷினை அட்டாக் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா, இன்னும் சூப்பராக இருக்கும். அது இந்த லேர்னிங், அந்த வே ஆஃப் லேர்னிங் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் 2 தேவைப்படுது, நம்ம லேப் வந்துட்டு செட்டப் பண்ணணும், காலி லினக்ஸ், அண்ட் தென் ஹேக் பண்ணுறதுக்கு மெட்டாஸ்ப்ளாய்டபிள் அப்படின்றது ஒன்று கொடுத்துருவோம். மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2 அப்படின்ற ஒரு மிஷின். ஆக்சுவலி இதுவும் ஒரு மிஷின் தான், இதுவும் வந்துட்டு ஒரு மிஷின் தான். காலி லினக்ஸ் அப்படின்றது அதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. லினக்ஸ்ன்றது ஒரு ஓஎஸ்ஸு. ஸோ
ஸோ அது வந்துட்டு நம்ம மிஷின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இப்போது தேவையானது என்னென்னா அட்டாக்கர் மிஷின், டார்கெட் மிஷின். ஸோ இந்த 2 மிஷினும் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு அனுப்பிடுவேன். ஸோ இது எப்படின்னா சிம்பிள் தான், யூடியூப்பில் இருக்க வீடியோ இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏன் என்னால் லைவாக பண்ணி காமிக்க முடியாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி காலி லினக்ஸுன்ற ஒரு ஓஎஸ்ஸை டேரக்ட் ஓஎஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்போ விண்டோஸ் கிடையாது. எல்லோரும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே தெரியும். லினக்ஸ்னு ஒன்று இருக்குது, மேக்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுமா. ஸோ அதில் நான் வந்துட்டு லினக்ஸ் டேரக்ட் ஓஎஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் திருப்பியும் லினக்ஸை விர்ச்சுவல் பாக்ஸை என்னால் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி காமிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் விண்டோஸ்லேருந்து நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிற மாதிரி இருந்தால் ஈஸியஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிடுறேன், ஜஸ்ட் ஒரு 4 minutes தான் இருக்கும். 2மே இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருப்பேன். அதாவது இதுவும் இருக்கும். ஓகே, லினக்ஸ் இருக்கா, சூப்பர் வச்சுக்கோங்க. ஸோ அது இந்த டார்கெட் மிஷின் நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் லினக்ஸ். இது அதை நான் வீடியோ அனுப்புகிறேன், கிளியர் கட்டாக புரியும். ஓகேவா. ஸோ லினக்ஸ் இதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு, சாரி அட்டாக்கர் மிஷினாக இருக்கிறதுக்கு, டார்கெட் எது மெட்டாஸ்ப்ளாய்டபிள் 2ன்ற ஒரு மிஷின். ஓகேவா. இதில் கிளியரா? ஓகே, எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல. ஓகே ஃபைன். ஸோ நான் வந்துட்டு நம்ம யூடியூப் வீடியோ லிங்க் நான் அனுப்பிடுறேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்பவும் போல் பார்க்குறது தான். ஸோ பார்த்து இன்ஸ்டால் பண்ணுறது தான். ஸோ வெயிட், நான் அந்த லிங்க் கூட நாங்கள் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி சம்வேர் கான். ஓகே, இது வரைக்கும் நடந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே. ஸோ ஃபிஷிங் பீயிங் அ SOC அனாலிசிஸ். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹவு டு செட்டப் சேஃப் லேப் காலி லினக்ஸ் அண்ட் மெட்டாஸ்ப்ளாய்டபிள் ஃபார் அட்டாக்கிங் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி நானே போட்டிருப்பேன். ஸோ இந்த லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ வேர் ஓகே. ஸோ இதில் போயிட்டு அந்த வீடியோ கம்ப்ளீட்லி பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நான் எரரையும் போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா இன்ஸ்டால் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு பிகினர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ப்ரோ நீங்கள் யாரோ லினக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே, லினக்ஸ் வச்சுருக்குன்னு சொன்னீங்களே, யார்? ஓ நீங்களா. ஓகே. லினக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்குன்னு சொன்னீங்களே, மெட்டாஸ்ப்ளாய்டபிள் உங்களுக்கு வேணும். ஸோ இதையுமே இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அந்த வீடியோவில் இருக்கும். ஓகேவா. ஓகே ஃபைன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெசேஜில் போடலாம். ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் கம்ப்ளீட்லி ஒரு பேசிக் ரொம்ப 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 பேசிக். ஓகேவா. ஸோ 2 பேசிக்ஸ்லேருந்து நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள். ஸோ LFHP ப்ரோக்ராமுடைய லேர்ன் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹேக்கிங் ப்ரோக்ராம் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்த கிளாஸஸ் இது. ஆண்ட்ராய்டு iOSக்கு. ஸோ அண்ட் தென் கோடை எப்படி டீகம்பைல் பண்ணணும். ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் யார், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் யார், அண்ட் தென் கிரேனா என்ன, லைக் எத்திக்கல் ஹேக்கர்ஸ், அதாவது ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் என்னெல்லாம் வேலையை செய்வாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். ஓகே தானே. இதில் யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இல்லைல்ல. ஓகே ஃபைனலி எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு சின்னதாக 2-3 கொஷின் கேட்கலாம். ஓகே. சரி, நானும் வெரிஃபை பண்ணும்ல. ஸோ நீங்கள் எல்லோரும் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. ஓகே. ஸோ கொஷின்ஸ் கேட்கலாமா? நானே பிக் பண்ணல, ரேண்டமாக நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய கம்பெனி வெப்சைட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை ஹேக் பண்ணி என்கிட்ட சொல்ல போகிறீங்க. ஸோ விச் கைண்ட் ஆஃப் பீப்புள் திஸ் இஸ்? இது என்ன கைண்ட் ஆஃப் ஹேக்கர்ஸ்? ஒயிட் ஹேட். ஓகே. ஸோ என்ன பண்ணுவீங்க, ஹேக் பண்ணுவீங்க, உடனே என்கிட்ட இன்டிமேட் பண்ணுவீங்க. கரெக்டாக, சூப்பர். ஓகே. ஸோ இப்போ
ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டேன் நான். ஓகேவா, நான் யாருன்றது சொல்லுங்கள். நான் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டேன், டேட்டா பேஸை ஹைஜாக் பண்ணிட்டேன். ஹைஜாக் பண்ண டேட்டா பேஸை டார்க் வெப்பில் செல் பண்ணிட்டேன். இவங்க யாரு? ஸோ இதுதான் பிளாக் ஹேட். ஓகேவா, ஸோ இல்லீகலாக பண்ணுறது, டேட்டாவை ஸ்டீல் பண்ணுறது, இதுதான் பிளாக் ஹேட். ஓகேவா, ஸோ அன்ஆத்தரைஸ்டாக நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே டார்க் வெப்பில் இன்னுமே செல் ஆகிட்டு தான் இருக்குது, டார்க் வெப்பில் எல்லாமே. ஓகேவா, ஓகே. ஸோ அண்ட் தென் கிரே ஹேட் டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட், இது எல்லாமே தெரியும். ஓகே, ஃபைனலி ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு போடுங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது இன்ஸ்டாலேஷன் எரர் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாலேஷன் எரர் வருது அப்படின்றத சொல்லுங்கள். நான் AnyDesk வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா, ஓகே ஓகே ஃபைன். ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க, இல்லைனா தாராளமாக நீங்கள் லீவ் ஆகிக்கலாம். ஸோ நாளைக்கு சேம் டைமிங் தான் செஷன், மறக்காம அட்டன் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த கிளாஸ்க்கான ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்கு தனி பேனல் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பேனல் எது அப்படின்றதையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஓகே. ஸோ அது இன்னைக்கு நீங்கள் செட்டப் முடிச்சு வைங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே, மெயில் ஐடி சென்ட் பண்ணி விடுங்க குரூப்லேயே. ஸோ எல்லோரும் ப்ராப்பராக மெயில் ஐடி மட்டும் சென்ட் பண்ணி விடுங்க, உங்களுக்கான பேனலில் வந்துட்டு வீடியோ இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே 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 தேங்க்யூ.